ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம உதய பெருமாளும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தயாராகுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட வர்மாவும் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா கபிலான்னு சொல்லிட்டு, நம்ம கபிலனுக்கே ஆப்பு வைக்கிற மாரி அவங்க கதைய முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுல இருந்து நம்ம கபிலன சிவா காப்பாத்த போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்திராணி உதய பெருமாள் கிட்ட, "ஏன் சித்தப்பா இந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கக்கூடாது. நீங்க மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லது தானே பண்ண போறீங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியோட வற்புறுத்தனால உதய பெருமாளும் சரி நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, சரி நான் பேசாம இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் அதுக்காக தயாராகிறாங்க. செல்வனாகி நம்ம உதய பெருமாள்கிட்ட நீங்க மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகியும் உதய பெருமாளை எம்எல்ஏவே யோசிச்சு பார்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கபிலனுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. இந்த விஷயம் வர்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுக்குள்ள வர்மா கிட்ட இருந்து கால் வருது. நம்ம கபிலனை அப்படியே சந்திக்கிறாங்க. வருமாவும் கபிலங்கிட்ட வந்து, "என்னடா உங்க வீட்ல நடக்குது? எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட அப்பாவே இந்த எலெக்ஷன்ல நிப்பாங்க?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலனும், "இல்ல வர்மா, எனக்கு இந்த எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஏதோ ஆசைப்பட்டு அந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்க." அப்படி சொல்லும்போது நம்ம வர்மாவும், "நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான்டா இப்படிலாம் செய்திருப்பீங்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணமே நீதான்டா. நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டான சமயத்துல முடிச்சிருந்தேன்னா எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரப்போகுது? ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பாவை இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்க சொல்லிக்க." அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலனும், "என்கிட்ட கேட்டா எங்க அப்பா இந்த செயலெல்லாம் செய்றாங்க. நான் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல அவங்கள நிக்க விடாம பாத்துறேன்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்மாவும், "நீ சொன்னா மட்டும் கேட்டுறவா போறான்? எப்படி இருந்தாலுமே அவன் எம்எல்ஏ இல்ல பிரைம் மினிஸ்டர். ஆனாலும் என்னை எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு ஏதோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ தான் ஒரு சமயம் அந்த போலீஸோட ஸ்பையா இருப்பியோ?" அப்படி சொல்லிட்டு வர்மாவும் நம்ம கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வர்மா இந்த வாட்டி நம்ம கபிலனை விடுற மாதிரி இல்ல. "நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னை சும்மா விட போறதில்ல." அப்படி சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்து நம்ம கபிலனுக்கு நெத்தியிலே வைக்கிறாங்க. "இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருந்தா, ஆனா கன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. இப்போதைக்கு தப்பிச்சுப்போ. ஒழுங்காட்டு உன்னோட அப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்காம பாத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் கபிலனை சரியா மிரட்டி அனுப்புறாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம வர்மாவோட ஆளும், "என்ன இன்னுமா இவனை நம்பிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதோ இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு." அப்படி சொல்லும்போது நம்ம வர்மாவும், "இவனை வச்சு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் இவனை உயிரோட விட்டுட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தை சேர்ந்த இவன் இருக்கிறது நமக்கு லாபம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கபிலனும், "வீட்ல என்ன இவ்ளோ பிரச்சனையா இருக்கு? எல்லாமே இந்த சிவானால தான் வருது. அதுல வேற அக்கா நம்ம அப்பாவுக்கு ரொம்பவே ஆதரவா இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எல்லாரும் உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னா எப்படி வந்து அப்பா கேட்பாங்க? எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல அவங்கள நிக்க விடாம பார்க்கணும். அதுவும் அவங்க ஜெயிச்சிடவே கூடாது." ஒரு பக்கம் வர்மா, இன்னொரு சைடு இந்த சிவா எல்லாரும் இருந்து நம்மள டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் யோசிக்கும்போது நம்ம செல்வனாயும் கபிலன் கிட்ட வந்து, "வீட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்ல கபிலா. போற பக்கம் பார்த்தா சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பாவே எல்லா பொறுப்பும் கொடுத்துருவாங்க போல. சீக்கிரத்துல இந்த சிவாவும் எலியும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும்." அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும், "சரிம்மா நீ கவலைப்படாத. அப்பாவோட நடவடிக்கை எதுவுமே சரியே இல்ல. எப்படி இருந்தாலாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சே ஆகணும்." அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம கபிலன் இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட, "அப்பா இந்த எலெக்ஷன் நிற்கிறது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அயலி. ஆனா இந்த விஷயம் மட்டும் வர்மாவோ வேற ஆட்கள் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடக்குமா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும், "நீங்க சந்தேகப்படுறது எல்லாமே சரியா தான் இருக்கு சிவா. மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நம்ம எப்பவும் போல பார்த்துடலாம்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் உதய பெருமாளுக்கு மேல பயங்கரமா அக்கறையா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் செல்வனாகி நம்ம சிவாவை பத்தி தப்பா சொன்னாலும் உதய பெருமாளுக்கு சிவாக்கு மேல இருக்க பாசம் கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. எப்படியாவது சிவா தான் தன்னோட மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல பதிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல செல்வனாகி இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல செல்வனாகியை எதிர்த்து நம்ம உதய பெருமாள் சிவாவை மகனாவே ஏத்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கபிலன் உதய பெருமாளுக்கு வரக்கூடிய ஆபத்து எல்லாத்தையுமே நம்ம சிவா அதுல இருந்து காப்பாத்த போறாங்கன்னே சொல்லலாம்.